சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேனே, ஒரே ஒரு நிமிஷம் கோச்சிக்காம அந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு வரீங்களா? கண்ணு கதுப்பு என்ன பறிக்க நெஞ்ச கோழிய துணிவினை கொண்டு மனதை மறைத்தாய், நேற்றோடு என்னை கண்டு மலர்ந்து விட்டாய். பாத்தீங்களாண்ணே, மக்கள் வந்து சிஎம் விஜய் அவர்களோட கவர்ச்சியில தான் மயங்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்படித்தானே உங்க தரப்பு? அப்படின்னா நீங்களும் கவர்ச்சி காமிச்சிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்ப அது கவர்ச்சிக்கான ஓட்டு அல்ல, நல்ல தலைவனை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக போடக்கூடிய ஓட்டு தானே. இப்ப புரியுதா? நீங்களும் கவர்ச்சி காமிச்சிருக்கீங்கல்ல, அப்ப அவர் கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்களும் ஜெயிச்சிருக்கணும். என்ன சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? அட என்னென்ன உதயநிதி அண்ணன், எந்த சட்டத்திலேயாவது தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகணும், களி திங்கணும், கம்பி எண்ணணும், இப்படி எதனா வந்து சட்டம் இருக்கா? இல்ல வரலாறு இருக்கா? ஏன நீங்க வந்து உங்க தாத்தா காலத்துல இருந்து காலங்காலமா ஆட்சி ஆண்டுட்டு வரீங்க. நீங்க என்ன ஊழல் பண்ணீங்களோ, நீங்க என்ன கொலை பண்ணீங்களோ, நீங்க என்ன மக்களுக்கு கெடுதல் பண்ணீங்களோ, அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ, இல்ல உங்க தனிப்பட்ட காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்களோ, அது தேவையில்லன்னு. தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவறதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா, களி திங்கணுமா, கம்பி எண்ணணுமா, அப்படி எந்த சட்டமும் கிடையாது. இல்ல, மக்களோட ஆதரவு இருந்தா போதும் தானே. மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு கேள்வியா, ஒரு மேடை, ஒரு மைக் இருந்தா கேட்டுருவீங்களா? உதயநிதி என்ன சூப்பரா பேசுறீங்க, சூப்பர் பாயிண்ட்.